26 வயது பள்ளி ஆசிரியை நடுரோட்டில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். 13 வருட காதலை முறித்ததால் காதலன் ஆடிய வெறியாட்டத்தின் பின்னணி என்ன? நடு ரோட்டில் பள்ளி ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் கொடூர காட்சிகள்தான் இவை. 10 வருடங்களுக்கு மேலாக காதலித்துவிட்டு வேறு ஒருவரை நிச்சயம் செய்ததால் இப்படி பட்ட பகலில் வெறியாட்டம் ஆடியிருக்கிறார் ஒரு காதலன். கொல்லப்பட்டவர் தஞ்சாவூர் அடுத்த மேலக்களக்குடி கொத்தட்டை பரந்தை பகுதியைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி என்பவரது மகள் காவ்யா. 26 வயதாகிறது. இவர் ஆலங்குடியில் உள்ள ஒரு அரசு தொடக்கப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்றபோதுதான் இளைஞர் ஒருவர் காவ்யாவை பின்தொடர்ந்து வந்து தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அந்த வாலிபர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காவ்யாவை சரமாரியாக குத்தி கிழித்திருக்கிறார். அந்த தாக்குதலில் ரத்தம் தெறித்து காவ்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அடுத்த நொடியே அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காவ்யாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் காவ்யாவை குத்தி கிழித்துவிட்டு தப்ப முயன்ற வாலிபரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அதில்தான் 13 ஆண்டு காதல் கதை கொலையில் முடிந்த பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. கைது செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார். 26 வயதாகும் இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரும் காவ்யாவும் கடந்த 13 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். ஆனால் இவர்களின் காதலுக்கு காவ்யாவின் வீட்டில் சம்மதிக்கவில்லை என்று தெரிகிறது. மேலும் அவசரமாக அத்தை மகனுடன் காவ்யாவுக்கு திருமணம் பேசி நிச்சயதார்த்தமும் நடத்தியுள்ளனர். ஆனால் இந்த விவரம் ஏதும் அஜித்குமாருக்கு தெரியாது. அவரிடம் கூறாமலேயே வேறு ஒருவரை நிச்சயம் செய்துள்ளார் காவ்யா. இந்த நிலையில்தான் சம்பவத்திற்கு முன்தினம் இரவு அஜித்குமாருடன் காவ்யா வீடியோ காலில் பேசியிருக்கிறார். அப்பொழுது அத்தை மகனுடன் நடந்த நிச்சயதார்த்த போட்டோக்களை காதலன் அஜித்குமாருக்கு காண்பித்தார். இதனை பார்த்து அதிர்ந்து போன அஜித்குமார் காவ்யாவுடன் நடந்த திடீர் நிச்சயம் குறித்து வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் கடும் ஆத்திரம் அடைந்து, என்கிட்ட சொல்லாம நீ எப்படி வேறு ஒருவருடன் நிச்சயம் செய்யலாம்? உனக்கும் எனக்கும் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று கோபமாக கூறி போன் இணைப்பை துண்டித்துள்ளார். மறுநாள் காலை காவ்யா பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது மாரியம்மன் கோவில் அருகே அவரை வழிமறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதென சொல்லி ஆத்திரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காதலி காவ்யாவை குத்திக் கொன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அஜித்குமாரை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதலன் பள்ளி மாணவியை குத்திக் கொன்ற சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் தஞ்சை அருகே பட்டப்பகலில் ஆள்நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்தில் வேறு ஒருவரை நிச்சயம் செய்ததால் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.